ஸ்கூல்ல 10th 12th இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 90% மேல நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கிலீஷ்ல நான் ரொம்ப குட்டா இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கும்போது, இன்டர்வியூக்கு பேசும்போது, ப்ராஜெக்ட்ல ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ பேடா இருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளுடைய மதர் டங் தமிழ். ஆனா இந்த இங்கிலீஷை வேற படிக்கணுமா? இது ரொம்ப எரிச்சலா இருக்கு. எரிச்சலா? இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இரிட்டேட், அனாய். அதுக்காக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹிந்து பேப்பரை எடுத்துட்டு அதுல நியூ வேர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு அதோட மீனிங்கும் ஒரு சென்டென்ஸ் யூசேஜும் எழுதி வச்சுக்கிறது. இது ஒரு போரிங் மெத்தட். பட் இதனால ஒக்காபுலரி இம்ப்ரூவ் ஆச்சு தான். ஆனா நம்ம எங்காச்சும் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த நோட்ல இருந்து ஒரு வேர்ட் கூட நம்ம வாயில வரவே வராது. உங்க சரௌண்டிங்ஸ்ல எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறவங்களா இருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ் இல்ல ஸ்கூல் காலேஜ்ல உங்களை சுத்தி எல்லாமே இங்கிலீஷ் பேசுறவங்களா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேச்சுரலாவே இங்கிலீஷ் வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் லக்கி. பட் எல்லாத்துக்கும் அப்படி அமையாது. ஸோ என்னை சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ்ல யாருமே இங்கிலீஷ் பேசலையே அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம எப்படி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கடைசியில ஒரு போனஸ் டிப்பும் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தடவை நீங்க ஒரு நியூ வேர்டை பார்க்கும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் அது மீனிங்கோட. ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் அதை ரிவைஸ் பண்ணணும். அப்படி ரிவைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நீங்க கிரியேட் பண்ற சென்டென்ஸ் வந்து உங்களுடைய ரியல் லைஃப் வேர்ல்ட்ல மேட்ச் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு அந்த வேர்டு மறக்காம இருக்கும் எப்பவுமே. எப்படி மேக்ஸ் கெமிஸ்ட்ரிக்குல ஒரு ஃபார்முலா இருக்கோ அந்த மாதிரி ஒக்காபுலரிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு நான் இந்த புக்கு படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேர்ட் பவர் மேட் ஈஸி பை நார்மன் லூயிஸ். இதை படிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்த புக்கை நீங்க படிச்சா மட்டும் பத்தாது, இதை கண்டிப்பா மைண்ட்ல சேவ் பண்ணி வைக்கணும். எப்படி ஒவ்வொரு வேர்டும் ஆரிஜின் ஆச்சு, ஒரு ரூட் வேர்டை வச்சு இப்படி நிறைய வேர்ட் லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு இந்த புக்ல. ஸோ நம்ம ரூட் வேர்டு வச்சு படிக்கிறதுனால அதோட மீனிங் வந்து நமக்கு லைஃப் லாங் மறக்காது. இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல்டர்னேட் வேர்ட்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டு எப்ப பார்த்தாலும் ஐ எம் குட், ஐ எம் ஃபைன் அதே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காம எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வேல, ஒரு அனதர் வேல நம்ம ஆன்சர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஐ எம் டூயிங் வெல், அந்த மாதிரி எப்படி டிஃப்ரெண்டா ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்டுக்கு ஆல்டர்னேட் வேர்டு ஏதாவது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா பெனிஃபிஷியல், யூஸ்ஃபுல். அதே மாதிரி ஹாப்பி அப்படின்னா டிலைட்டட், ஜாய்ஃபுல். இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ற வேர்டுக்கு நம்ம வேற ஏதாவது ஆல்டர்னேட் வேர்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது வந்து நம்ம தமிழ்ல பேசுறோம். அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மைண்ட்லயே இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி பண்றதுனால நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலான மெத்தடும் கூட. அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏதாச்சும் டஃபா தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ். இதுல பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து மூவிஸ் சீரீஸ்லாம் நீங்க நல்லா பாப்பீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம். உங்களுக்கு சில ரெக்கமெண்டேஷன் கூட நான் கொடுக்குறேன். நாட்டிங் ஹில், லைஃப் ஆஃப் பை, த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், இதெல்லாம் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் மூவிஸ். இந்த மாதிரி உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு காமெடிஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டப் காமெடில கெனி செபாஸ்டினோடது, அலெக்சாண்டர் பாபுவோடது, இவங்களதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும், அதை நீங்க பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா குக்கிங் வீடியோஸ்ல இங்கிலீஷ்ல இருக்கும், அதை பார்க்கலாம். அதே மாதிரி கலெக்ட் த வேர்ட்ஸ். எங்க நீங்க ஒரு நியூ வேர்ட் பார்த்தாலும் ஒரு நோட்டீஸ் போர்ட்லயோ இல்ல ரோட் சைட்லயோ இல்ல ஒரு பிஸ்கட் கவர்ல எங்க ஒரு நீங்க நியூ வேர்ட் பார்த்தாலும் அதை லேசியா நினைக்காம அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ட்டு நீங்க கூகுள்லயோ இல்ல நெய்பர்ட்டையோ அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம இந்த சப்வே சர்ஃபர், டெம்பிள் ரன் கேம்லாம் அந்த காயின்ஸ் இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணணும்ட்டு லெஃப்ட் ரைட்டுன்ட்டு மாறி மாறி ஒரு காயின் கூட விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கணுமோ, நம்ம அந்த மாதிரி ஒரு வேர்ட் கூட விடக்கூடாம நம்ம அதோட மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ப்ராக்டிஸ். நாம பேசிதான் ஆகணும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ கொலிக்ஸோ யார் இருந்தாலும் நம்ம தப்பா பேசுவோம் அப்படின்னு ஷையா நினைக்காம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். நம்ம பேசுனது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து நம்மள வந்து கரெக்ட் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது பார்த்தா அந்த ட்ரெயின்ல இல்ல நம்ம ஒரு வெயிட் பண்ற ஏரியாவில் இந்த தமிழ் தெரியாம அதர் ஸ்டேட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணலாம். அது மூலியமா நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு நினைக்காம நம்ம சும்மா இங்கிலீஷ்ல பேசி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு பேச யாருமே இல்லை அப்படின்னா சில ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ் நம்மள மாதிரியே இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். அதுல மணி பே பண்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும்னா மணி செலவு பண்றது தப்பு இல்லை. ஃபோன்ல பாத்தீங்கன்னா சில ஆப் எல்லாம் இருக்கு. இந்த நோட் பேட், நோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க நியூ வேர்ட்ஸ் வந்து அதுல நோட் பண்ணி வச்சுக்கலாம். எகைன் அண்ட் எகைன் அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போனஸ் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா
கேம்ஸ் ஆப் நிறையா இருக்கும். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும், கேம் விளையாண்ட மாதிரியும் இருக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா லாஜிக் கிராஸ் அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணேன். அதில் நியூ நியூ வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஸ் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ்வேர்டு சால்வ் பண்ணுறது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் கூட என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. பட் இப்போ சால்வ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கு. இதுக்காக நான் ஹிந்து பேப்பர் வாங்கி கிராஸ்வேர்ட் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா தேவையில்லை. நான் வெப்சைட்லேயே ஃப்ரீயாக அவங்க கிராஸ்வேர்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டெய்லி போய் அதில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு லாங்குவேஜ் கற்றுறது பார்த்தீங்கன்னா 1 or 2 daysல கற்றுக்கவே முடியாது. இட் டேக்ஸ் டைம். ஒரு 6 months 1 year ஆகும் நீங்கள் நல்லா ஃப்ளூயண்ட் ஆக. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்.